வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ டிஎன்பிசி ஏஓக்கு மட்டும் நீங்கள் நிறையா வீடியோஸ் போடுறீங்க, ஸோ ஏஓக்கு தனியான பெய்ட் கிளாஸஸ் வைக்கிறீங்க, ஏஓக்கு தனியான கிளாஸஸ்லாம் போடுறீங்க, ஸோ ஏஏஓக்கு வந்து எதுவுமே போட மாட்டேங்கிறீங்க நீங்கள், ஸோ ஏஓக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ நான் வந்து அதே மாதிரி நிறைய பேர் டவுட்ஸ் மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ ஏஏஓக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஸோ எந்த டாபிக்ஸ்லாம் படிக்கணும், ஸோ அதுக்கு எந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்லாம் ரெஃபர் பண்ணணும்ன்றதெல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். அதேமாதிரி உங்களோட டிஎன்பிசி ஏஏஓ ப்ரிப்பேர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஆஸ்பிரன்ஸ்க்கும் நம்மளோட வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க, ஓகேவா? ஸோ இது வந்து எல்லாருக்கும் தெரியும் சிலபஸ், ஓகேவா? ஸோ சிலபஸ் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி தான் ஏஓக்கு ஈக்குவலா தான், ஓகேவா? ஏஓல என்ன சிலபஸ் இருக்கோ ஸோ அதே தான் ஏஏஓலயும் இருக்கும். ஸோ இங்க வந்து இப்போ நியூவா அப்டேட் பண்ண சிலபஸ், அப்டேட்னா என்னன்னா ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ஒவ்வொரு யூனிட்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து அப்டேட் ஆன சிலபஸ். ஸோ இங்க ஏஓலையும் வந்து நான் சில சிலபஸ் வந்து சில யூனிட்ஸ் வந்து மாறி இருக்கும், ஓகேவா? ஏஓக்கும் ஏஏஓக்கும் வந்து சில யூனிட்ஸ் வந்து மாறி இருக்கும். பட் மோஸ்ட்லி எல்லா யூனிட்ஸும் வந்து சேமா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சேமா இருக்கிற யூனிட்ஸ்லாம் சொல்றேன். ஸோ அக்ரானமிக் ப்ராக்டிசஸ், அதே மாதிரி மீட்ராலஜி. ஸோ இது வந்து ஏஏஓலையும் இருக்கும். ஸோ ஏஏஓல இந்த யூனிட் 1ல கொடுத்துருப்பாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர், அதே மாதிரி கிராப்பிங் சிஸ்டம்ஸ், அதே மாதிரி வந்து பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஆப்ரேஷன்ஸ். ஸோ அதே மாதிரி வந்து இன்டர்கலர் டில்லேஜ், க்ரோத் ஸ்டேஜஸ் அண்ட் ஈல்டு, ஓகேவா? டில்லேஜ் எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது சேம் அங்க இருக்கிறது தான் உங்களுக்கு, ஓகேவா? ஸோ அதே மாதிரி மீட்ராலஜி அக்ரானமி அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் சிலபஸ்லயும் இருக்கும் மீட்ராலஜி. ஸோ உங்களுக்கு வெதர் ஃபோர்காஸ்ட், வெதர் பேராமீட்டர்ஸ், அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ் இது அதுலயும் இருக்கும். அதே மாதிரி இரிகேஷன் அண்ட் வாட்டர் மூவ்மெண்ட், வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ இதெல்லாம் வந்து இரிகேஷன் ஸ்கீம்ஸ், அதே மாதிரி இரிகேஷன் வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி இதெல்லாம் வந்து ஏஓலையும் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எதெல்லாம் வந்து ஏஓலையும் இருக்கு ஏஏஓலையும் இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ வீட் மேனேஜ்மெண்ட் ஏஓலையும் இருக்கும், ஓகேவா? வீட் அண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் தனியாவே கொடுத்துருப்பாங்க. ஸோ வீட் மேனேஜ்மெண்ட் ஏஓலையும் இருக்கும். ஸோ அதே மாதிரி அக்ரானமிக் ப்ராக்டிசஸ், லேண்ட் ப்ரிப்பரேஷன், ஸோ பேக்கேஜ் ஆஃப் ப்ராக்டிசஸ் இது, ஓகேவா? ஸோ சீரியல்ஸ், மில்லஸ், பல்சஸ், ஆயில் சீட்ஸ், கமர்ஷியல் கிராப், ஈவன் கிரீன் மெனியூர் கிராப்புக்கும் வந்து ஏஓ சிலபஸ்லயும் இருக்கும். ஸோ இது வந்து ஃபாரஸ்ட்ரி வந்து ஏஓ சிலபஸ்ல இருக்காது, ஓகேவா? ஸோ ஃபாரஸ்ட்ரி வந்து ஏஓ சிலபஸ்ல இருக்காது. பட் இங்க வந்து ட்ரை ஃபார்மிங் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த ஃபாரஸ்ட்ரிக்கு நடுவுலேயோ இந்த ட்ரை ஃபார்மிங் இருக்கும். அதே மாதிரி வந்து இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம் வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் வந்து இருக்கும், ஓகேவா? பெர்குலேஷன் பாண்ட், ஃபார்ம் பாண்ட், வார்க்லேஜ் இதெல்லாம் வந்து ட்ரைலேண்ட் அக்ரிகல்ச்சர்ல ஸோ ஏஓக்கும் வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி சாயில் ஃபெர்டிலிட்டி அண்ட் மேனேஜ்மெண்ட் இது ஃபுல்லாவே சாயில் சயின்ஸ் சிலபஸ்ல வந்து ஏஓல இருக்கும். அதே மாதிரி ஹார்டிகல்ச்சர் ஏஓல வராது, ஓகேவா? ஸோ ஹார்டிகல்ச்சர்ஸ் மட்டும் வந்தா வராது. அதே மாதிரி ப்ரீடிங் அண்ட் சீட் ப்ரொடக்ஷன் ஏஓல வந்து தனித்தனி யூனிட்டா கொடுத்துருப்பாங்க. ப்ரீடிங் ஒரு யூனிட்டா கொடுத்துருப்பாங்க, ஐ மீன் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, சீட் டெக் ஒரு யூனிட்டா கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? பட் இங்க ரெண்டையும் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் அதே அங்க இருக்கிறது இதே தான், ஓகேவா? ரீப்ரொடக்ஷன் இன் பாலினேஷன் சிஸ்டம் இன் பிளான்ஸ், அதே மாதிரி வந்து ப்ரீடிங் டெக்னிக்ஸ், அதே மாதிரி சிங்கிள் கிராஸ், டபுள் கிராஸ், பாலிகிராஸ் இதெல்லாம் வந்து ஏஓ சிலபஸ்லயும் இருக்கும். ஸோ அதே மாதிரி சீட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சீடு, சீட் குவாலிட்டி, கிளாஸஸ் ஆஃப் சீட்ஸ், சீட் சர்டிஃபிகேஷனு, ஸோ வெரைட்டிஸ் அண்ட் ஹைபிரிட் சீட் ப்ரொடக்ஷன், ஸோ இதெல்லாம் வந்து அங்கேயும் இருக்கும். ஸோ இது பிளான்ட் ப்ரொடக்ஷன், ஸோ என்டமாலஜி, பேத்தாலஜி, ஸோ உங்களுக்கு அங்க இருக்கிறது தான். இப்போ நான் இந்த லைஃப் ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் ஸோ ஒரு பார்ட்டா கொடுத்துருப்பாங்க, பட் இங்க ஒரு யூனிட்டா கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் எந்தெந்த யூனிட்ஸ் இங்க படிக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்றேன் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த அக்ரானமிக் ப்ராக்டிசஸ், பிரின்சிபல்ஸ் அண்ட் மீட்ராலஜி இந்த இதுல வந்து நமக்கு வந்து 30 கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க, ஓகேவா? 30 கொஸ்டின்ஸ் வந்து ஸோ இங்க வந்து அங்க வந்து அக்ரிகல்ச்சர் வந்து மேஜர் இல்லை. ஸோ உங்களுக்கு அங்க எக்கனாமிக்ஸ் தான் 2 யூனிட்டா கொடுத்துருப்பாங்க. 25 50 கொஸ்டின்ஸ் வந்து எக்கனாமிக்ஸ் மட்டுமே போட்டிருப்பாங்க ஏஓல. இங்க வந்து அக்ரிகல்ச்சர் தான் நமக்கு வந்து மேஜர் ரோல். ஸோ இங்க வந்து 30 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களா? ஸோ இதுக்கு எப்படி சார் ஃப்ரீ எப்படி கிளாஸஸ் நான் கவனிக்கிறது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்மளோட யூடியூப் சேனல் எல்லாருக்கும் தெரியும். ஸோ சில பேர் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அக்ரிலேண்ட் அப்படிங்கிறத வந்து போட்டீங்கனாலே வந்துடும். ஸோ இதுல நீங்க பிளேலிஸ்ட் போனீங்க அப்படின்னா ஸோ லாஸ்ட்ல இருக்கும் இந்த பிளேலிஸ்ட், ஓகேவா? ஸோ லாஸ்ட்ல டிஎன்பிசி ஏஓ, டிஎன்யூ பிஜி கிளாஸஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஸோ ஓகேவா? ஸோ இங்க போனீங்க அப்படின்னா இங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளேலிஸ்ட்குள்ள கிளாஸஸ் சப்ஜெக்ட் வைஸ் கிளாஸஸ் இருக்கும். ஸோ நான் சொன்னேன் இல்லையா? ஸோ யூனிட் 1 ஜெனரல் அக்ரிகல்ச்சர் இருக்கும், அக்ரி மீட்ராலஜி இருக்கும், அதே மாதிரி அக்ரி எக்கனாமிக்ஸ், அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்,
ஸோ அதே மாதிரி வந்து அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன், சீட் சயின்ஸ், பிளான்ட் ப்ரீடிங்கு, அதே மாதிரி வந்து வீட் அண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட், பீ கீப்பிங்கு, ஸோ சொன்ன மாதிரி சாயில் சயின்ஸ், கரீஃப் கிராப் ப்ரொடக்ஷன், அதே மாதிரி வந்து ரபி கிராப் ப்ரொடக்ஷன், என்டமாலஜி, பேத்தாலஜி, அந்த ப்ராப்ளம்ஸ் அண்ட் கால்குலேஷன். ஸோ இது எல்லாமே வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இது இல்லை சார், ஸோ நீங்க இதை வந்து ஃப்ரீயாவே அசஸ் பண்ணிக்கலாம். நான் இங்க சொன்ன இருக்கு பாத்தீங்களா? ஸோ இதை வந்து நீங்க ஃப்ரீயாவே அசஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து நம்ம வந்து பெய்டு பேச்சஸ், ஏஓ பெய்டு பேச்சஸ்ல ஸோ சம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் வந்து எக்ஸாம் ஓரியன்டா வந்து சொல்லியிருப்போம். ஸோ நீங்க அந்த பெய்டு பேச்சஸ் வந்து இங்க அப்பியர் ஆகாது. ஓகேவா? ஸோ இங்க அப்பியர் ஆகாது, பிகாஸ் வந்து அது பிரைவேட். ஸோ அதனால வந்து இங்க அப்பியர் ஆகாது. ஸோ நீங்க அதை வேணாலும் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான மெட்டீரியல்ஸ், ஓகே சாரி, ஸோ ஏஓக்கான மெட்டீரியல்ஸும் வந்து ஏஏஓக்கான மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் பேச்சஸும் வந்து நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இதுல கடைசியில வந்தீங்க அப்படின்னா இந்த கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு யூனிட் இருக்கும். ஓகேவா? கமர்ஷியல் அக்ரிகல்ச்சருங்கிறது வந்து ஒரு யூனிட் இருக்கும். இது வந்து சுத்தமா இருக்காது ஏஓல. ஓகேவா? ஸோ ஏஓல வந்து இந்த மஷ்ரூம் ஒரு டாபிக்கா தான் படிச்சிருப்பாங்க. இங்க இந்த மாதிரி செப்பரேட்டா கொடுத்துருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் ப்ராசஸிங் அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து சீட் ப்ரொடக்ஷன் டெக்னிக்ஸ் வந்து அவங்க படிச்சிருப்பாங்க. பட் வந்து இந்த கம்போஸ்டிங்கு, இந்த பயோ ஃபெர்டிலைசரு, ஸோ பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் ஒரு மேஜர் இது. ஸோ 9th யூனிட் வந்து கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர் ஒரு பெரிய டாபிக். ஸோ இதுக்கான வீடியோஸ் நம்ம வந்து போட்டுட்டு தான் இருக்க போறோம். ஓகேவா? ஸோ இதை போட்டுட்டு தான் இருக்க போறோம். அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன்ல வந்து ஸோ சேம் அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதே அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் தான். ஸோ இந்த ரூரல் பேங்கிங், ஃபினான்ஸ் இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு எக்கனாமிக்ஸ்லேயே அங்கே கவர் ஆயிடும். இங்க தனியாக அதை வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மார்க்கெட்டிங், அக்ரி மார்க்கெட்டிங், இந்த மாதிரி அக்ரி கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் சொசைட்டிஸ் இதெல்லாம் வந்து வந்துடும். சோசியல் ரூரல் சோசியாலஜியும் அங்கே வந்துடும். ஓகேவா? ஸோ இங்க லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் இன் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கறது ஒன்று இருக்கும். ஸோ இதுக்கான கிளாஸஸும் நம்ம தனியா போடுவோம். ஸோ உங்களுக்கு கமர்ஷியல் அக்ரிகல்ச்சர், அதே மாதிரி இந்த ஃபாரஸ்ட்ரி, பிறகு வந்துட்டு இந்த மஷ்ரூம் ப்ரொடக்ஷன், செரிகல்ச்சர், இதுக்கான வீடியோஸ் வந்து உங்களுக்கு தனியா வந்துடும். அதே மாதிரி ஹார்டிகல்ச்சருக்கும் வந்து வீடியோஸ் வந்து தனியா வந்து நம்ம போடுவோம். ஸோ அதனால வந்து இதுக்கான ஒரு குரூப் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம், எஸ்பெஷலி ஏஏஓ ஸ்டூடெண்ட்ஸ்காண்டி மட்டும். ஓகேவா? ஸோ அது குரூப்புக்கு லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். ஸோ அதே மாதிரி இந்த கிளாஸஸுக்கான லிங்க்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். ஸோ வேற எது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.